அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். மாம்பழ சீசனில் மாம்பழ சாம்பார் சாப்பிட்லன்னா எப்படி? மாம்பழ சாம்பார் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? முதல்ல மாம்பழத்தை செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு செந்தூரம் இல்லைன்னா ருமானி இது மாதிரியான வெரைட்டி எடுத்துக்கணும். அதில் ஃபுல்லாக மாம்பழமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் செங்காயாக எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும். இந்த சாம்பாருக்கு எப்போதும் சேர்க்குற மாதிரி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் புளியும். நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரி டபுள் லெமன் சைஸ். ஸோ எப்போதுமே இந்த புளியும் மிளகாய் தூளும் அதிகமாக சேர்க்கணும். வெந்த பருப்பை இந்த கலவையோடு சேர்த்து மூடி போட்டு விட்டுடணும். கொஞ்ச நேரம் மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 to 10 minutes விட்டால் போதும். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில் சாம்பார் தூள் சேர்த்து இந்த கலவையில் சேர்த்துடலாம். மாம்பழத்தெல்லாம் சேர்க்குற நேரம் வந்தாச்சு. ஸோ எல்லா மாம்பழத்தையும் இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைன்னா மாம்பழம்லாம் ரொம்ப வெந்துடும். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெந்தயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து சாம்பாரில் சேர்த்துடலாம். அடடடா, மணக்க மணக்க மாம்பழ சாம்பார் ரெடி. சூடான சாதத்தில் இந்த மாம்பழ சாம்பாரை விட்டு அப்படியே கொஞ்சம் நெய்யையும் விட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்பப்பப்பப்பா, சொர்க்கந்தான் போங்க. இந்த சாம்பாருடைய இன்க்ரீடியன்ஸ், அதோடைய அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சாம்பாரில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். முதலே நான் சொன்ன மாதிரி புளியையும் மிளகாய் தூளையும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் பர்ஃபெக்டாக வரும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க. நான் வச்ச மாம்பழ சாம்பார் எப்படி இருக்குன்னு இவங்களை கேட்போமா? சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாம்பழ சாம்பார்? பிடிச்சிருக்கா? அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.